இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராக்கிங் ஸ்டார் யஷ் இருக்காரு பார்த்தீங்களா? அவரோட பர்த்டே. ஸோ அவரோட பர்த்டே விதமா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அடுத்த படத்தோட அப்டேட் சம்மந்தமா ஒரு வீடியோ வந்து விட்டுருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக். இந்த படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த படத்தோட டைரக்டர் கீது மோகன்தாஸ் அப்படிங்கிறது தெரியும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட புரொடக்ஷன் கேவிஎன் புரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பட் இதில என்னடா புதுசா அப்டேட் எடுத்து வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 10:25க்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசர் பார்க்கும்பொழுது எனக்கு பர்ட்டிகுலரா என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுச்சோ, அத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீசர்ல மொத விஷயமா வந்து நான் நோட் பண்ணது பாரடைஸோ அப்படிங்கிற இந்த வேர்டு. ஸோ பாரடைஸோ அப்படின்னாவே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளப். இந்த கிளப் சம்மந்தமான ஒரு கதையா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராக்கிங் ஸ்டார் யஷ்ஷோட லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்லோ எஸ்கோபார்லாம் பார்த்திருப்போம்ல. அந்த மாரி ஒரு டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஒரு லுக்ல தான் வந்து நம்ம ராக்கிங் ஸ்டார் யஷ்ஷுமே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கதை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 1960ல ஒரு பாப்லோ எஸ்கோபாரா வளர்ந்த ஒருத்தரோட கதையா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாரி ஒரு டிஃபரண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாலயும் சரி, நம்ம இந்தியன் சினிமாலயும் சரி, பார்த்ததே இல்ல அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, வயலன்ஸும் அதிகமா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொமான்ஸும் அதிகமா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நியூடிட்டி கன்டென்ட்டும் அதிகமா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 50 மினிட்ஸ் டீசர் இருக்கு பார்த்தீங்களா? அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அழகாவே வந்து நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்கன்னு சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த படத்துல பெருசா ஃபேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே கிடையாது. நம்மளோட ராக்கிங் ஸ்டார் யஷ் தவிர்த்து. அத தவிர்த்து மத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம் அப்பர்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வந்திருக்காங்க. கீது மோகன்தாஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மூத்தன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம நிவின் போலிய வச்சு. ஸோ நிவின் போலி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படம் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம கேஜிஎஃப் அளவுக்கு ஹிட்டான படமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அந்த ஸ்டேட்ல அது ஒரு சூப்பரான படம். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீது மோகன்தாஸ் வந்து கேவிஎன் புரொடக்ஷன்ல இந்த கதைய சொல்லி ஓகே பண்ணுது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராக்கிங் ஸ்டார் யஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி அவர் பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஹிட். கேஜிஎஃப் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 1ஆ இருக்கட்டும், 2ஆ இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஹிட்ன்னு. அதுக்கடுத்து ஒரு டைம் எடுத்து ஒரு கதை வந்து நம்மளோட ராக்கிங் ஸ்டார் யஷ் வந்து பண்றாரு அப்படிங்கிறதுனாலயே, அவங்களோட ஃபேன்ஸ்க்கும் சரி, ஓவராலா இந்தியன் சினிமாவோட ஃபேன்ஸுக்கும் சரி, இந்த படத்து மேல ஒரு கண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியுது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது ஒரு ட்ரக் சம்மந்தமான ஒரு படமாவும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் டாக்லேருந்து ஒரு கேரக்டர் மேல எப்படி அந்த கிரவுன புடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கதையா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இயர்ல செப்டம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆவறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயர் செப்டம்பர்ல இந்த படம் வந்துச்சுன்னா, ஒரு பெரிய பேங்கர் மூவ்மெண்ட்டா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு நம்மளால இப்பயே சொல்ல முடியுது.